இதுதான் 2025ல அப்டேட் ஆன மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாரா ஜெட்டா வேரியன்ட். கிராண்ட் விட்டாரா பத்தி சொல்லணும்னா மாருதி சுசுகியோட ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்னே சொல்லலாம். இதோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Hyundai Creta, Kia Seltos, Honda Elevate, Volkswagen Tiguan அண்ட் Skoda Kushaq இந்த மாதிரி நிறைய கார்ஸ் இது கூட கம்பீட் பண்ணும். ஸோ இந்த காம்படிஷனை கம்பேர் பண்ணுறப்போ இந்த கிராண்ட் விட்டாரா வாங்குறது ஒரு வர்த்தான ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஜெட்டா வேரியன்ட்லையுமே ஒரு சில ஃபீச்சர்ஸ் அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ முன்ன இருந்ததை விட இப்போ வந்து இது கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கார் இன்னைக்கு நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SM மாருதி நெக்ஸாக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் மாருதி சுசுகியில் ஏதாவது கார் புக் பண்ணோம் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிராண்ட் விட்டாரோட வேரியன்ட் பிரேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா, டெல்டா, ஜெட்டா அண்ட் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து ஜெட்டாலே ஜெட்டா ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஜெட்டாக்கும் ஜெட்டா ஆப்ஷனலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு பேனராமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு ஜெட்டா ஆப்ஷனல் வேரியண்ட்டில் வரும். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அது கிடையாது. இது வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் வேரியண்ட். இதில் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் ஆப்ஷனோடவும் இந்த கார் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். பட் அதோட வேரியன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஜெட்டா ப்ளஸ் அண்ட் ஜெட்டா ப்ளஸ் ஆப்ஷனல் அப்படின்னு இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் மேஜராக சேஞ்ச் ஆகுது. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறப்போ காரில் மேஜராக எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அதே டிசைன் லாங்குவேஜில் தான் ஸ்டில் இந்த கார் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ப்ரொஜெக்டரில் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சுற்றி ஒரு பிளாக் கலர் ஹவுசிங் இருக்குது. சேம் நெக்ஸாவோட அந்த ட்ரிபிள் ஸ்லாட் LED DRL வந்துருது. அதுவுமே இண்டிகேட்டராகவும் டெவலப் ஆகிக்கும். ஃப்ரண்ட்டில் க்ரோம் கிரில்லாம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. ஸோ இதோட பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 103 bhp அண்ட் 139 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த காரில் வந்துருது. ஸோ இதே இன்ஜின் தான் நமக்கு பிரசாலியுமே கண்டினியூ ஆகும். பேனட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. பேனட்டும் நல்ல ஹெவியாக தான் இருக்குது. பிகாஸ் இது வந்து சுசுகியோட ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் வராது. இது வந்து குளோபல் C பிளாட்ஃபார்மில் தான் இந்த கார் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ இந்த வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ 14.67 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட் பிரைசிங் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோட எண்ணில் சொல்கிறேன். ஸோ இந்த வேரியண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்டாண்டாகவே வந்துடும். LED தான் ஹெட்லாம்ப்ஸ் வருது. LED ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சைடில் அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த 2025 அப்டேட்டில் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இதோட செக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ 215/60 or 17 இன்ச்சில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டைமென்ஷன்ஸ்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சேம் 4.3 மீட்டர்ஸ் தான். 2.6 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸில் இந்த கார் வந்துட்டு வரும். அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு ரியர் வீலில் டிஸ்க் பிரேக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் வீல் டிஸ்க் பிரேக் அப்படிங்கிறது இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் பேசஞ்சருக்குமே ஒரு ரெக்வஸ்ட் சென்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் பாடி கலர்லேயே தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓரையுமே பாடி கலர்லேயே தான் வருது. LEDயில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃப் ரேல்ஸ் வந்துட்டு ஷார்ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த விண்டோவில் கீழே பார்த்தோம்னா ஒரு குரோம் ஸ்ட்ரைப்புமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வண்டியோட வர்றது தான், ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டது கிடையாது. ஸோ இந்த 1.5 லிட்டர் இன்ஜின் கொடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 12 to 14 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் சிட்டிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் நல்ல ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு இன்ஜின் தான் இது. அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கனெக்டட் LED டெய்லாம் செட்டப் வந்துடும். எங்கேயுமே அந்த ட்ரிபிள் ஸ்லாட் LED செட்டப் தான் வருது. ஸோ இது மூணுமே வந்துட்டு க்ளோ ஆகும். அண்ட் ரியரில் ரிவர்ஸ் லாம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டருமே வந்துருது. ஸ்மார்ட் ஹைப்ரிட் பேஜிங் இந்த இடத்துல வந்துருது. இந்த வேரியண்ட்டில் வாஷர் ஐப்பர் டிஃபாகர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் வந்துருது. அண்ட் ஸ்பாய்லருமே இதிலே இன்டெகிரேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் கிராண்ட் விட்டாரா பேஜிங் வந்துருது. அண்ட் 4 பார்க்கிங் சென்சருமே இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. கேமரா இந்த இடத்துல வந்துருது. அண்ட் 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனருமே கொடுத்துருக்காங்க. ஒரு 373 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த காரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் தான், நல்ல ஒரு ஃப்ளாட்டான பூட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 சின்னதாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் லோயராக கொடுத்துருக்காங்க. அது 2 சைடுமே வந்துடுது. இந்த சீட்டுக்கு 60/40 ஸ்பிளிட் ரேஷியோ ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இந்த இடத்துல பார்சல் ட்ரே வந்துடுது. பூட் லேம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே இந்த இடத்துல அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுக்கு கீழே பார்த்தோம்னாலும் நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸ்பேர் வீல் வந்துட்டு இப்போது இல்லை. அதாவது இந்த ஜெட்டா வேரியண்ட்டில் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தோம்னா பஞ்சர் ரிப்பேர் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் அண்ட் ஜாக்கிலாம் பார்த்தீங்கன்னா சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டயர் இன்ஃப்ளேட்டருமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேர் வீல் அப்படிங்கிறது இப்போ அந்த ஜெட்டா வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்காது. வேணால் நீங்கள் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஸ்பேர் வீல் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ மேஜராக சேஞ்ச் ஆகுறது எக்ஸ்டீரியரில் வந்துட்டு இந்த அலாய் வீல் தான். அண்ட் பாடி கிளாடிங்குமே காரை சுற்றி ரன் ஆகுது. ஸோ அது கீழெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு SUV அப்பியரன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இது ஒரு ரியல் SUV கூட. ஏன்னா உங்களுக்கு இதிலேயே பார்த்தோம்னா 1.5 லிட்டர் இன்ஜினில் 4 வீல் ட்ரைவ் ஆப்ஷனோடவும் இந்த கிராண்ட் விட்டாரா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டிரைவர் சீட்டுக்குமே இந்த ரெக்வெஸ்ட் சென்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரியா சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ
ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குவார்டர் கிளாஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக இப்போ அந்த ரியா சீட்டில் உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் கிடைக்குது. என்ன அப்படின்னா அந்த சன்ஷேடு தான். ஸோ காம்படிட்டர்ஸ் எல்லாருமே இதை வந்துட்டு இப்போ ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மாருதி சுகிலையுமே அதை கொடுக்குறாங்க. டோர் பேட்ச் ஒரு பிளாக் அண்ட் அந்த பல்ப் கலர் தான் ப்ரௌனிஷ் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த டீட்டெயிலிங் இருக்குது, பிரஸ்ட் அலுமினியம். அண்ட் இங்கேயுமே பார்த்தோன்னா டோர் ஹேண்ட்ஸ் க்ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பிளாக் ஃபினிஷுமே இதில் இருக்குது. டோர் பாக்கெட்ஸ் பெருசாக இருக்குது. ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வந்துட்டு இதை அகாமடேட் பண்ணோம். அது தவிர இந்த இடத்துலையுமே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் கிராண்ட் விட்டாரா ஸ்பேஷியஸ் கார், கண்டிப்பாக அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. 3 பேருக்கான ஸ்பேஸ் வந்துட்டு ரியரில் உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு வைடான ஒரு கேபின் தான். இதில் வந்துட்டு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலே பார்த்தோம்னா ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே வந்துருது. இதுதான் அந்த ஆம்ரெஸ்ட். இதில் 2 கப் ஹோல்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இப்போ இந்த காரில் ஸ்டாண்டர்டாகவே வந்துருது. ஸோ இன்டீரியர் ஸ்பேஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நிறைய கிராண்ட் விட்டாரா வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். நல்ல ஒரு லெக் ரூம், நல்ல ஒரு நீரும் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்மார்ட் ஹைப்ரிட்டில் பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு பேட்டரி பேக் வரும். இந்த இடத்துல ஏசி வென்ஸ் 2 ஏசி வென்ஸ் வந்துருது. 2 USB Type-C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அப்டேட் ஆகிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்துருது. டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் பெருசு தான், பட் பெருசாக சென்டர் பேசஞ்சரை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கே கேபின் லேம்ப்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னால் ஹார்ஜனில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்இடியில் மாற்றிருக்காங்க. ஒரு கோட் ஹுக்குமே இந்த இடத்துல வந்துருது. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் தான். 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்ததுக்கு மாருதிக்கு தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். ஸோ எஸ், ஓவரால் ரியர் சீட் பேசஞ்சருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாருதி சுகியோட கிராண்ட் விட்டாராவை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட். இதில் ஒரு 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்துடும். ஏன்னா இது டாப் எண்டுக்கு அடுத்த வேரியன்ட். ஜெட்டா அப்படிங்கிறது டாப் எண்டுக்கு அடுத்த வேரியன்ட் தான். ஸோ அதனால் டாப் எண்டில் கிடைக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த வேரியண்ட்லேருந்தே கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து 6 ஏர் பேக்ஸ் இப்போ இந்த காரில் பேசிக் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. எக்ரேஸுமே ரொம்ப ஈஸி தான். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 45 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல பவர் விண்டோஸ் அண்ட் லாக்கிங் அன்லாக்கிங் ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸை உள்ளேருந்தே நம்ம க்ளோஸ் அண்ட் ஓப்பனுமே பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்ல பெருசாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வித் டபுள் ஸ்டிச்சிங்கோட கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸுமே வந்துடும். ஸோ அதுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரௌன் அண்ட் ஆல்சோ ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சைட் போல்ஸ்டர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் பிடிச்சிருக்கேன். அது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரில. பட் நல்ல சப்போர்ட் வந்துட்டு சைடில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல வந்துருது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஒரு டெட் பெடலுமே வந்துருது. இப்போ நான் இன்டீரியரில் போயிட்டு பார்க்கலாம். ஒரு மேஜரான சேஞ்ச் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தான். இப்போ வந்துட்டு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த காரில் வந்துருது. உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். எஸ், இதுதான் அந்த ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது ஆல்ரெடி கிராண்ட் விட்டாராவோட ஹைப்ரிட் வேரியண்ட்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் வேரியண்ட்லையுமே அவங்க வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டர் டிஜிட்டலில் வந்துருது. ரைட் சைடில் ஃபியூல் மீட்டர் அண்ட் டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது கைஸ். ஸோ பிரைட்னஸ், ஃபியூல் எக்கானமி யூனிட்ஸ், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ், டெம்பரேச்சர் யூனிட்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே கிடச்சிரும். 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல கீழே வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது தவிர ஓடோமீட்டர், அந்த ட்ரிப் A ட்ரிப் B அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடுது. அண்ட் அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறப்போ கஸ்டமர்ஸும் வந்துட்டு இந்த ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா காம்படிட்டர்ஸ் வந்து அதை ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக இதுலேயுமே அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா ஒரு 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதை ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் எக்கானமி இன்ஃபோ எல்லாம் வந்துடுது. எஸ், ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. டோர் அன்லாக் சேம் மாருதியில் பார்த்து அதே டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான். இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே வந்துடுது. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லை, நார்மலான கைட்லைன்ஸ் தான், பட் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சருமே இதில் வந்துடுது. ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த டிரைவ் இன்ஃபோஸ்லாம் வந்துடுது. ஆவரேஜ் ஸ்பீட், ஃபியூல் எக்கானமி, இந்த PM 2.5 ஏர் ஃபில்டருமே கொடுத்துருக்காங்க. TPMS வந்துடுது. ஸோ அதை வந்து நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜருமே இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அண்ட் எனர்ஜி ஃப்ளோ மீட்டர் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ஒரு 2% சார்ஜ் இருக்குது. ஸ்ட்ராங் ஹைப்ரிட்லேயும் மோரோலெஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளூயிடாக தான் இருக்குது. பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அண்ட் டேஷ்போர்டோட லே அவுட் சிம்லர் தான். அதில் பெருசாக அவங்க சேஞ்ச் பண்ணல. சென்டர் கன்சோலில் ஒரு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடுது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் அண்ட் ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஆப்ஷன் பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் ஒயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் இந்த இடத்துல ஒரு டைப் A சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. அண்ட் ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட இந்த வேரியண்ட் உங்களுக்கு வரும். ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டருமே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு டிரைவர் அண்ட் ஆல்சோ பேசஞ்சர் 2 பேருக்குமே வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் தான் வருது. இதுதான் காரோட கீ. ஸோ நெக்ஸ்டால் பார்த்தோன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். இதுலேயுமே பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ஆல்சோ ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க வித் லெதர் ராப்பிங்கோட. இதுக்கு அடியிலையுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. ஸோ ஸோ இதில் சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் பெருசாக இல்லை, பட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVMமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது.
ஸோ தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே மாருதி சுசுகி வந்து இந்த காரில் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணல. ஃப்ரண்ட்லேயுமே கேபின் லேம்ப்ஸ் எல்இடியில் தான் வருது. இன்ட்ரெஸ்டிங்லி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் as well as டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் வந்து இந்த கிராண்ட் விட்டாராவோட ஜெட்டா வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இதுதான் ஓவரால் கேபின் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன். சீட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த நல்ல சப்போர்ட்டிவாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு அடிஷன் என்ன அப்படின்னா, இது வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான், பட் இதுலேயே வந்து வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாரால் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட்லி நம்ம லெதர் சீட்ஸில் தான் வந்துட்டு இந்த வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த ஃபீச்சர் எல்லாமே இந்த காரில் வந்துடும். சேஃப்டிலையுமே அவங்க பெருசாக காம்ப்ரமைஸ் ஆகலை. என்ன ஸ்பேர் வீல் மட்டும் தூக்கிட்டாங்க, பட் இட்ஸ் ஓகே. பஞ்சர் ரிப்பேர் கிட் கொடுத்துருக்காங்க, வேணா அக்சரியில் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். பட் அந்த ஸ்பேர் வீல் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி மிச்சம் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த காரில் லோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸிங் 18.39 lakhs பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா ஜெட்டா வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தோச்சை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.